அன்பே, எனதன்பே, இனிய காலை நேர ஆர்லாசிகள். உனக்கு ஒரு நீங்காத சந்தேகம் இருந்து வருவதை நான் அறிவேன். அது என்ன தெரியுமா? நான் எப்படி பிரம்மமாய் இருக்க முடியும்? அப்படியானால் இந்த தேகத்திலேயே நான் பிரம்மம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? புரியவில்லையே என்பதுதானே உமது சந்தேகம். இதோ, நீ பிரம்மம் என்பதை நீயே அறிந்து கொள்வதற்கான ஓர் உபாயம் இதுதான். முதலில் நான் சொல்வதை கவனி. பரபிரம்மம் என்பது மனம். மனம்தான் அனைத்தையும் படைக்கிறது. படைக்கையில் அது பரபிரம்மம். இந்த உடலில் இது நல்லதும் தீயதுமான அநேக சூட்சும காட்சிகளை உருவாக்கி படைத்து 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 கொண்டே செல்கிறது. அதை தூல உடலில் தனக்கு தேவையானவைகளை அது படைத்தும் காட்டுகிறது. அப்படியானால் மனம்தானே பரபிரம்மம்? சரி, பிரம்மம் அது நீ. ஏனென்றால் இந்த பரபிரம்மம் எனும் மனம் படைப்பதை ஆன்மாவாகிய நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னை நீ ஆன்ம நிலையிலிருந்து பிரம்மம் எனும் நிலையில் அறிந்து கொள்வதற்கு இந்த குண்டலினி யோகம் உதவி செய்கிறது. இந்த யோகத்தால் தானே மனம் கடந்த நிலை பெறுகிறாய். மனம் கடந்த நிலையில் நீ ஆன்மா எனும் நிலையையும் கடந்து பிரம்மமாய் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். ஏனென்றால் பிரம்மத்தின் முன் பரபிரம்மம் படைத்தல் தொழில் செய்கிறது. நீ பிரம்மமாய் இருக்கிறாய், உன் மனம் படைக்கிறது. இந்த சமாதி கடந்த நிலையில் மனமற்ற நிலை ஏற்படுகிறது. பிரம்மம் ஆகிய நீ மட்டுமே இருக்கிறாய். பரபிரம்மம் எனும் மனம் மறைந்து கரைந்து போய் விடுகிறதே. எஞ்சி நிற்பது நீ மட்டும்தானே. இதை இந்த யோக சமாதி நிஷ்டையில் நீ அறிந்திருந்தும் அதை தவற விட்டு விடுகிறாய். நான் அடிக்கடி கூறுவேன், இந்நிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் தன் நிலையை தக்க வைத்துக் கொள்வதில் நீங்கள் முற்படுவதே இல்லையே. தன் நிலையை இழந்துவிட்டு மீண்டும் மனோநிலைக்குள் செல்கிறீர்கள். மனம் தன் வேலையை காட்டிக் கொண்டிருக்கிறது. மறுபடியும் கூறுகிறேன், மனம்தான் பரபிரம்மம், மகா சக்தி கொண்ட சூட்சுமம். இந்த மனதுக்கு அப்பால் பிரம்மம் அது நீ. ஆனால் உன்னை மறைத்து கொண்டிருப்பது இந்த மனம் எனும் பரபிரம்மே. இந்த மனதை அவ்வளவு சுலபத்தில் அடக்க முடியாது, கடக்க முடியாது. ஆனால் இந்த குண்டலினியால், இந்த குண்டலினி யோக பயிற்சியால் சுழிமுனையை திறக்க, மனம் இறக்க, அந்நொடியில் உலகம் உடல் யாவுமே மறைந்து போக எஞ்சி நிற்பது பிரம்மமாகிய நீதானே. அதைத்தானே ஒவ்வொரு மாதமும் சுட்டி காட்டுகிறேன் பயிற்சியின் மூலமாக. இதோ கவனி. இப்பொழுது இந்நிலையில் உலகம் தென்படவில்லை, உடல் தென்படவில்லை, மனம் தென்படவில்லை. நீ மட்டுமே இருக்கிறாய். பேரானந்த நிலையோடு புன்னகை செய். சுழிமுனை சுவாசத்தில் நிலைத்து விடு. மனதை கட்டி போட்டு விடு என்று. அந்நிலைதானே நீ நீயாக இருக்கும் நிலை, நீ பிரம்மமாய் இருக்கும் நிலை. ஆனால் நீ எண்ணுவது என்ன தெரியுமா? பிரம்மம் என்பது ஏதோ ஒன்று, அதை நான் பார்க்க வேண்டும் என்ற மனோ மயக்கத்தில் தானே திளைக்கிறாய். பிரம்மம் என்பது ஏதோ ஒன்று அல்ல, அது நீயே, நீயே, நீயே. அது நீ, நீதான் அது. நீ அது, அது நீ. ஆகவேதான் இவ்வளவு உபாயங்களை கூறுகிறேன். அத்தகைய பிரம்மமாகிய நீ பேரொளி, நீ பேரறிவு,
பேரானந்த சுரூபம். நீதானே பிரம்மரூபம். இன்னுமா புரியவில்லை உனக்கு?